Okay, let's finish up this introduction. The idea is simple. நம்ம வந்து இறந்துட்டோம், மறுபடியும் இந்த ஒரு மறு ஜென்மம் எடுக்கிறோம். இந்த மறு ஜென்மம் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ். நம்மளுக்கு மறுபடியும் நல்ல விஷயங்கள், தர்மங்கள் பண்ணி, நம்ம வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் பண்ணி, அடுத்த ஜென்மத்தில் பிறவி இருக்கக்கூடாது. இந்த சம்சாரானுவாங்க, அதாவது பிறக்கிறோம், கர்மங்கள்லாம் பண்ணுறோம், மறுபடியும் சொர்க்கம் நரகம்னு என்று ரெண்டு விஷயத்துக்கு போய் மறுபடியும் பிறக்கணும். இதுதான் இந்த சம்சாரோட வீல் சக்கரம்ன்றாங்க. அது இருக்கக்கூடாது. நேராக பரமாத்மா என்ற இந்த மோட்சம் அடையணும்னு ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ இந்த இட்ஸ் கிவிங் அஸ் அ சான்ஸ்னு சொல்ல வரேன். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா? ரைட்டா இல்லையா? இன்ஃபேக்ட் இங்கே கருட புராணத்தை சொல்லுது, இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நரகத்தின் அந்த கதறல் கேட்குமா, அந்த கத்துறதெல்லாம் கேட்குமா சொர்க்கத்தில் இருந்தால் கூட. ஏன் தெரியுமா? நீ சொர்க்கத்தில் இருக்கிறனால நீ அடுத்த ஜென்மம் மறுபடியும் பிறப்ப, பிறந்தவனை மறந்துடாதன்னு ஒரு நினைவு ஆற்றலாம். அந்த வேதனை நீயும் படலாம், சொல்ல முடியாது. அப்போ நீ சொர்க்கத்திலேருந்து மறுபடியும் வந்திருக்க, மறுபடியும் நீ வந்து மறுபிரிவு எடுத்திருக்க, அந்த பிரிவில் வந்து நீ நல்லது செய்யணும் தானே. நீ ஏதாவது அதர்மம் பண்ணியா, கர்மங்களை தீட்டிக்க, அதாவது பாவங்களை நீ வந்து பில் பண்ணிக்கினே, உனக்கும் அந்த நிலைமை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் கூட கேட்கும் என்று ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பவர்ஃபுல் திங். ஸோ இட்ஸ் அபவுட் இன்னர் சேஞ்ச். யூ நீட் டு சேஞ்ச் ஃப்ரம் இன்சைட்னு ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த ஹோல் கருட புராணமே, அதான் ஐடியாவே அதுதான். ரைட்டா? சில பேர் இல்லை பாவம்லாம் கழிக்க முடியுது, பாவம் பண்ணால் பண்ணுதுதான்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் இல்லை பிராயச்சித்தம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அட்டோன்மெண்ட் சொல்லிட்டு அது வேணால் செய்யலான்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட்? பட் that's the thing. It's about your inner changeன்னு சொல்ல வரேன். The whole Garuda Puranam is about your inner changeன்னு சொல்ல வரேன். Okay, so that ends the introduction. நன்றி.